உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்க மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய? இந்த பிரச்சனைய, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளவு நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமிச்சு வச்சாரு. ஒரே நாள்ல எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல தக்காளி விதை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சிருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதைய வித்த ஒரு நாடு உருப்படுமா சொல்லுங்க? நீ அதை பத்தி பேச மாட்டேங்கிற. நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. RSS உடைய கூட்டம். அப்புறம் கலந்துகிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க. தம்பி, RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய். தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர், எங்க அண்ணன், உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்களை புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னோண்டா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பாப்போம். சரி வேணாம், அவனு வேணாம், இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி தரல, பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசிருக்கல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசணும்னு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் வடநாடுகள்ல இல்ல, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சிவா பேசுறீங்க. எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்ல. அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாம அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்க பேசுறீங்க. எத்தனை காலமா நாங்க பேசணும்? சரி, நீங்க மட்டும் இங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பட்டையும் வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்துல சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தார் ஐயா ஈவேரா. இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க, என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்துல அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி.
இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்க இழுத்து சொத்தம்பட்டை வித்து ஏழையானா என் பாட்டன் வாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயில இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கறோம் குடுன்ட்டு. நீங்க இது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா.